ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 51 முதல் 56 வரையில். இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேம் நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாக இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரை, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புமிக்க இறை மக்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித யாக்கோபுவினுடைய சந்தியாகப்பருடைய விழாவை கொண்டாடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், அன்பு பங்கு தந்தையவர்களுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். சந்தியாகப்பர், செயின்ட் ஜேக்கப் என்று யாக்கோப்பு என்று பல மொழிகளிலே அழைக்கப்படக்கூடியவர் நம்முடைய பாதுகாவலர். யாக்கோப்பு என்ற உடனே நமக்கு இன்னும் ஒரு யாக்கோப்பு நமக்கு நினைவிற்கு வர வேண்டும். யாக்கோப்பு என்கிற பெயரிலே விவிலியத்தில் பல நபர்கள் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் யாக்கோப்பு என்பது யாரை குறிக்கிறது? அது இஸ்ரேல் இல்லையா? யாக்கோப்பினுடைய கோத்திரங்கள் அந்த 12 பேரும் சேர்ந்து தான், அவருடைய பிள்ளைகள் 12 பேரும் தான் இந்த இஸ்ராயல் குலத்தையே அவர்கள் உண்டாக்குகிறார்கள். ஆக பழைய ஏற்பாட்டிலே பல யாக்கோப்புகள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலும் கூட பல யாக்கோப்புகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கின்றோம். முக்கியமாக புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது யாக்கோப்பு என்கிற பெயரிலே ஒரு 5 பேரை நாம் குறிப்பாக காண முடியும். யாரெல்லாம் என்று சொன்னால், நாம் முதலிலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பாக அவர் முதல் முறையாக பெண்களுக்கு காட்சி தருகிறார். அவர்கள் பெண்கள் கூட்டமாக சென்று அவருடைய உடலை வைத்திருந்த இடத்திற்கு செல்லுகிற பொழுது அங்கே பல பெண்கள் இருக்கிற பொழுது இயேசு உயிர்த்த ஆண்டவர் முதல் முறையாக அந்த பெண்களுக்கு தான் காட்சி தருகிறார். லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரம் 24 குறிப்பிடுகிற பொழுது வசனம் 10 அங்கே பல பெண்களுடைய பெயர்களை சொல்லி வருகிற பொழுது அங்கே அவர் சொல்லுவார், யாக்கோப்பின் தாய் மரியா என்று ஒரு மரியாவை சொல்லுகின்றார். ஆக அந்த மரியா யாக்கோப்பினுடைய மரியாயினுடைய மகனாகி யாக்கோப்பு என்பது அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதை காணுகிறோம். இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் லூக்கா நற்செய்தி 6:16 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 12 திருத்தூதர்களிலே பார்க்கிற பொழுது யூதாவின் தந்தை யாக்கோப்பு என்று யூதா என்கிற ஒரு அப்போஸ்தலரை பார்க்கிறோம். அவருடைய தந்தை யாக்கோப்புவின் மகன் யூதா என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மார்க்கு நற்செய்தி 6:3 பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊராக நாசரேத்திற்கு சொல்லுகின்றார். அங்கே இருக்கிற மக்கள் இயேசுவை கொடுத்து வியப்பில் ஆறுகிறார்கள். இவர் தச்சருடைய மகன் அல்லவா என்று சொல்லிவிட்டு அவருடைய சகோதரர்களாக சொல்லுகிறார்கள். யோசேப்பு, யோவான், சீமோனின் சகோதரர் என்று சொல்கிறார்கள். இவளுடைய சகோதரர் யாக்கோப்பு என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை காணுகின்றோம். ஆக அங்கே இயேசுனுடைய சகோதரராக ஒரு யாக்கோப்பு, உறவினராக ஒரு யாக்கோப்பு விவிலியத்திலே பார்க்கிறோம். விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், யாக்கோப்பு எழுதிய திருமடல் என்கின்ற திருமடலை இவர்தான் எழுதியிருக்க வேண்டும் என்றும் சொல்லுவார்கள். நான்காவதாக பார்த்தோம் என்று சொன்னால் லூக்கா நற்செய்தி 6:15 பார்க்கிற பொழுது திருத்துதர்கள் ஒருவர், இன்னும் ஒருவர் யாக்கோப்பு என்கிற பெயரில் இருக்கிறதை காணுகிறோம். அவர் அல்பேவியின் மகன் யாக்கோப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை காணுகிறோம். இவரைத்தான் சின்ன யாக்கோப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆக நம்முடைய பாதுகாவலர் யாக்கோப்பு பெரிய யாக்கோப்பு என்று அறியப்படுகிறார். ஆக இவர் இந்த பெரிய யாக்கோப்பு யார் என்று பார்க்கிற பொழுது நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இவர் பெத்சாயிதா நகரை சேர்ந்தவர். செபதேவி சலைமி இவருடைய மகனாக இருக்கிறார். கலீலிய கடற்கரையிலே இந்த பெத்சாயிதா என்கிற நகரம் இருக்கிறது. அங்கிருந்து அழைக்கப்பட்டவர் இந்த யாக்கோபுவாக இருக்கிறார். இவர் ஏன் பெரிய யாக்கோப்பு என்று அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், ஒருவேளை இவர் வயதில் அந்த சின்ன யாக்கோப்பை விட மூத்தவராக இருக்கலாம், அல்லது பெரிய உடல்வாக கொண்டவராக, ஒரு தடிமனான உடம்பை கொண்டவராக இருக்கலாம், அல்லது
இவர் அல்பீவினுடைய மகன் யாக்கோப்பிற்கு முன்பாகவே இயேசுவால் அழைக்கப்பட்டவராக முதல் 4 சீடர்களிலே இவர் அழைக்கப்பட்டவராக இருப்பதால் இவர்தான் மூத்தவராக, சீடர்கள் குழுவிலே மூத்தவராக பெரிய யாக்கோப்பு என்று அழைக்கப்படலாம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள். ஆக இந்த பெரிய யாக்கோப்புவை குறித்து நான் சிந்திக்கிற பொழுது இவர் எதற்காக பெரிய யாக்கோப்பு என்று அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், இயேசுனுடைய முதன்மையான சீடர்களில் ஒருவராக, முக்கியமான 3 சீடர்களில் ஒருவராக இந்த பெரிய யாக்கோப்பு சந்தியாகப்பர் இருக்கிறதை நாம் காணுகிறோம். இயேசு முக்கியமான நிகழ்வுகளை நிறைவேற்றுகிற பொழுதெல்லாம் தன்னோடு 3 திருத்துதர்களை மட்டுமே அவர் அழைத்து செல்கிறார். நாம் விவிலியத்திலே அவருடைய உருமாற்ற நிகழ்வு மத்தேயு 17ஆம் அதிகாரமாக இருக்கலாம், அல்லது மார்க் 5 நாம் காணுகின்ற யாயிருடைய மகளை, ஆண்டவர் இறந்த மகளை உயிரோடு எழுப்புகிற நிகழ்வாக இருக்கலாம், மத்தேயு 24 காணுகிற கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை சிந்திய அந்த நிகழ்வாக இருக்கலாம். இயேசுனுடைய வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகளில் எல்லாம் 3 பேர் அவரோடு உடன் இருக்கிறார்கள். பேதுரு, யோவான், யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு அந்த 3 முக்கியமான இயேசுவுக்கு நெருக்கமான திருத்துதர்களில் ஒருவராக இருப்பதால் கூட இவர் பெரிய யாக்கோப்பு என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள். ஆக இந்த பெரிய யாக்கோப்பு அவருடைய வாழ்க்கையிலே என்ன தொழிலை செய்தார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இவர் செபதேவியின் மக்களாக இருக்கிறார்கள். யாக்கோப்பும் யோவானும். செபதேவி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மிக வசதியானவராக இருக்கிறார். அவருக்கு என்று சொந்த படகுகள் இருக்கிறது. அவருடைய சொந்த படகுகள், மீன்பிடி படகுகள் பல அவரிடத்திலே இருக்கிறது. அவரிடத்திலே பலர் அவருக்கு கீழாக மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதலாளியாக இருக்கிறார். ஆக இத்தகைய மீன்பிடி தொழில் செய்து வந்த ஒரு முதலாளியாக இவர் இருக்கிறார். இயேசுடைய சீடர்களில் 2 பேர் கூட இந்த இவருடைய தலைமையின் கீழ் தான் அங்கே மீன்பிடி தொழிலை செய்து வந்தார்கள். யார் 2 பேர் இவங்ககிட்ட வேலை செய்தாங்க தெரியுமா? பேதுரு, அந்திரேயா. இவர்களோடு தான் சேர்ந்து செபதேவியின் மக்களோடு சேர்ந்து அங்கே அவர்களுடைய தொழிலே, அங்கே அவர்களுக்கு செபதேவிக்கு கீழாக மீன்பிடி தொழிலை செய்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த பெரிய யாக்கோப்பு ஒரு செல்வந்தராக, ஒரு முதலாளியாக, நன்கு வசதி படைத்தவராக, அவருக்கு கீழே பல பேர் பணிபுரிகிறவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் விவிலியம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மையாக இருக்கிறது. அதனால்தான் இவர் மீன்பிடி தொழில் செய்வதால் தான் மீன்பிடி தொழில் செய்கிறவருடைய பாதுகாவலராக இவர் அறியப்படுகிறார். கடலோடிகளினுடைய பாதுகாவலராக. நம்முடைய மறை மாவட்டத்திலே கூட ஸ்ரீவைகுண்டம் என்கிற பங்கிலே இந்த சந்தியாகப்பர் திருத்தலம் புகழ்பெற்றதாக இருக்கிறது. ஏராளமான மக்கள், அனைத்து பகுதிகளிலிருந்து வருகிற மக்கள், குறிப்பாக கடல் தொழில் புரிகிற மக்கள் அங்கே திருவிழா நாட்களிலே அங்கே தங்கியிருந்து திருவிழாவை கொண்டாடுகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த யாக்கோப்புவினுடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது வருட வருடம் விழா கொண்டாடுகிறோம். நிச்சயமாக அவரை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்திருப்பீர்கள். உங்களுக்கு புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் இந்த திருவிழா நேரங்களிலே இந்த யாக்கோப்பு நமக்கு சுட்டி காட்டுகிற செய்தி என்ன என்பதையும் நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பெரிய யாக்கோப்பு அவர் இயேசுடைய முதன்மையான திருத்துதர்களில் ஒருவராக இருக்கிறவர். அவருடைய திருவிழாவிலே இன்றைக்கு அவர் நமக்கு விடுக்கிற அழைப்பு என்னவென்று சொன்னால், அவரிடத்தில் இருந்த தைரியமும் வீரமும் அவர் நமக்கு விடுக்கிற ஒரு சவாலாக இருக்கிறது. ஆக இந்த தைரியமும் வீரமும் கொண்டவராக இந்த சந்தியாகப்பர் இருக்கிறார். அவரிடத்திலே பயம் என்பது இல்லை. எப்பொழுதும் அவர் கொலைத்தனமாக இருந்ததில்லை. அவர் மிகுந்த தைரியத்தோடு செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த பயம் இல்லாத ஒரு யாக்கோப்புவை நாம் விவிலியத்திலே பல இடங்களிலே பார்க்கின்றோம். இன்றைய சூழலிலே மனித குலத்தை பீடித்திருக்கிற மனநோய்களில் மாபெரும் என்றாக விளங்குவது பயம் என்பதை உளவியாளர் கார்டன் பாவல் சொல்லுவார். ஆக பயம் என்பது நாம் ஒரு திரைப்படத்திலே கூட பார்ப்போம். வேதமாணிக்கம்னா பயம் என்று ஒருத்தர் எல்லாரையும் பயங்காட்டி மிரட்டிட்டு இருப்பார். இன்னைக்கு மனிதனை பிடித்திருக்கிற மிக முக்கியமான நோய் என்று சொன்னால் இந்த பயம். நம்முடைய சந்ததி அல்லது நாம் வாழுகிற இந்த ஜெனரேஷன், இந்த மனித குலம் ஒரு கொரோனா காலகட்டத்திலே வாழ்ந்தது என்பது நமக்கு தெரியும். இந்த கொரோனா நோய் வந்த பொழுது மனித குலத்திலே பலர் நோய் தாய்க்கு இறந்தவர்களை விட இந்த பயத்தினால் இறந்தவர்கள் அதிகம் என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள். ஐயோ, எனக்கு இந்த கொரோனாவில் நான் செத்துருவனோ, பக்கத்து வீட்டில் கிடக்க செத்து போயிறான், நாளைக்கு எனக்கு என்ன, பயந்து பயந்தே இறந்தவர்கள் பலர் என்று இந்த கொரோனா காலகட்டத்திலே நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆக பயம் என்பது இன்னைக்கு மனிதனை பிடித்திருக்கிற மிகப்பெரிய நோயாக இருக்கிறதை காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, பயம் என்பது சிலருக்கு மட்டும் உள்ளது அல்ல, அல்லது
சில மனிதர்களை மட்டும் பாதிப்பது அல்ல இந்த பயம் என்கின்ற உணர்வு. மாறாக எல்லா மனிதர்களையும் ஏதாவது ஒன்றை நினைத்து அவர்கள் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள் என்பதுதான் உளவியல் உண்மையாக இருக்கிறது. சிலருக்கு கடந்த காலத்தை நினைத்து பயம், அல்லது சிலருக்கு எதிர்காலத்தை நினைத்து பயம், சிலரை பார்த்தாலே பயம், சிலருக்கு இருளை பார்த்தால் பயம், சிலருக்கு ஒளியை பார்த்தால் பயம், சிலருக்கு தனியாக இருக்க பயம், சிலருக்கு கூட்டத்தோடு சேர்ந்து இருக்க பயம், சிலர்களுக்கு மனிதர்களை பார்த்தால் பயம், சிலருக்கு மிருகங்களை பார்த்தால் பயம். இன்றைக்கு இந்த பயம் ஒவ்வொருவரையும் மாட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. குடும்பங்களிலே கூட சில வேளைகளில் பிள்ளைகளுக்கு பெற்றோரை பார்த்தால் பயம், பெற்றோருக்கு பிள்ளைகளை பார்த்தால் பயம், கணவனுக்கு மனைவியை பார்த்தால் பயம், மனைவிக்கு கணவனை பார்த்தால் பயம். ஆக எல்லா மனிதர்களையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நோயாக இந்த பயம் என்பது இருக்கிறதை காணுகிறோம். இன்னைக்கு பல நாடுகளை எல்லாம் கூட வெற்றி கொண்ட மிகப்பெரிய போர் வீரன் அந்த மாவீரன் நெப்போலியன், இவனுக்கு கூட உலக நாடுகளை எல்லாம் வெற்றி கொள்வேன் என்று சொன்னான். ஆனால் இந்த நெப்போலியனுக்கு ஒரு பூனையை பார்த்தால் பயம். ஆக மனிதர்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இந்த பயம் என்கிற பட்டியலை நீட்டிக்கொண்டே நாம் செல்ல முடியும். பயம் ஒவ்வொரு மனிதரையும் வெவ்வேறு விதத்திலே ஆட்டி படைப்பதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பயம் மிக கொடிய விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குவதாக இருக்கிறது. பயம் கொண்டவர்கள் முயற்சி எடுப்பதற்கு தயங்குகிறார்கள். எதுக்கு ரிஸ்க் இல்லையா? வடிவேல் பாணியில் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட மாதிரி அப்படின்றைக்கு சொல்லுவது இல்லை. பயம் வந்துட்டுன்னு சொன்னால் எதுக்கு ரிஸ்க், எது சேஃபான வழியோ, எது பாதுகாப்பான வழியோ அதில் நம்ம அப்படியே உட்கார்ந்துருவோம். ரிஸ்க் எடுத்து கஷ்டப்படுறதை விட அப்படியே உட்கார்ந்துருவோம். இந்த குடும்பங்களிலே அல்லது இளைஞர்கள் மத்தியிலே, இளம்பெண்கள் மத்தியிலே, தொழில் பூர்வர்கள் மத்தியிலே இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம் உள்ளவர்கள் இத்தகைய புதிய முயற்சி எடுப்பதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். எல்லாமே தோல்வியில் தான் முடியும் என்று நினைக்கிறார்கள். எனவே முடங்கி போய் கிடைக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக, பயம் வாழ்வின் நிகழ்வுகளை நாம் சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. எது சரி எது தவறு என்று தீர்க்கமாக முடிவெடுப்பதற்கு முடியாமல் நம்மை முடக்கி போட்டு விடுகிறது இந்த பயம் என்கின்ற உணர்வு. ஒரு நாள் ஒருவர் தோட்டத்துக்கு போயிட்டு, முருங்கை தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார். அவர் ராத்திரி தான் வீட்டில் அந்த தோட்டத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வருகிற பொழுது அங்கே அவருடைய வாசலை நெருங்கி வருகிறார். வீட்டுக்கு முன்பாக வாசல் போக முன்னாடி அங்கே வளைந்து கிடந்த ஒன்றை பார்த்தார். இவருக்கு பயம் வந்துட்டு, எது பாம்பு, நல்ல பாம்பு என்று பயம் வந்துவிட்டு உடனே தன்னுடைய அரிவாளை எடுத்து வந்து தன்னுடைய வீரத்தை காட்டி அந்த பாம்பை துண்டு துண்டுகளாக அவர் வெட்ட ஆரம்பித்தார். வெட்ட அந்த பாம்பு நெளிய ஆரம்பித்தது. நெளிந்து துண்டு துண்டுகளாக போனது. அப்பாடா என்று அவருக்கு நிம்மதி பிறந்தது. பாம்பை வெட்டி ஒரு வீரதீர செயல் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு வீட்டில் போய் இரவு தூங்கினார். அதிகாலையில் அவருடைய மனைவி எழுந்தார்கள், வெளியே வந்தார்கள். அங்கே துண்டு துண்டாக கிடந்ததை பார்த்தார்கள். உடனடியாக தன்னுடைய கணவனை எழுப்பினார்கள். எங்க எழும்புங்க, நம்ம தண்ணி பிடிக்கிற போட்டிருந்த ஓசை யாரோ துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க, அது யாரை நீ கண்டுபிடிங்க அப்படின்னாங்களாம். சாதாரணமாக இருக்கிற ஒன்று கூட நாம் பயம் கொள்ளுகிற பொழுது நமக்கு வேறு விதமாக தெரிகிறது. பயம் நம்முடைய கண்களை ஆட்கொள்ளுகிற பொழுது சரியானவற்றை உணர்ந்து கொள்வதற்கு நாம் தகுதி இல்லாதவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். தான் ஒரு பழமொழியில் சொல்லுவாங்கல்ல, அஞ்சினவன் கண்ணுக்கு ஆகாயமெல்லாம் பேய். நம்ம அதை அடுத்ததாக சொல்லுவோம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அதை மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது சரியான மொழி என்று தமிழறிஞர்கள் சொல்லுவார்கள். அஞ்சுபவன் கண்ணுக்கு ஆகாயமெல்லாம் பேய், மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வார்கள். ஆக பயம் வந்துவிட்டது என்று சொன்னால், நம்முடைய கண்களிலே இந்த கலக்கம், பய உணர்வுகள் வந்துவிட்டது என்று சொன்னால், நாம் எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்களாக, அதனால் தவறான முடிவை எடுக்கிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இன்னைக்கு பயத்திலே குடும்பங்களிலே கணவன் மனைவியும் ஒருவர் பிரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அங்கே பயம் கண்களை ஆட்கொண்டிருக்கிறது என்பது உண்மையாக இருக்கிறது. ஆக பயம் ஒருவனை பிரச்சனைகளை, சவால்களை சரியாக சந்திக்க முடியாமல் அவரை முடக்கி போட்டு விடுகிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இயேசுனுடைய சீடர்களுக்கு கூட இந்த பயம் இருந்தது என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இயேசு இறந்த பின்பாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பயத்திலே மூடிய அறைக்குள்ளே இவர்கள் முடங்கி கிடந்தார்கள் என்பதுதான் விவிலியம் சொல்லி தருகிறது. இன்னும் கூட இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது இந்த சீடர்கள் இயேசுவை அவர்கள் மெசியாவாக அறிந்திருந்தார்கள். நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிட்டார்கள். நாங்கள் உம்மை விட்டு யாரிடம் செல்வோம், நீர்தானே மெசியா, வாழ்வதரும் உம்மிடம், வார்த்தைகள் உம்மிடம் தானே என்றெல்லாம் அறிக்கையிட்டார்கள். ஆனால் இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது பயம் அவர்களுடைய கண்களை ஆட்கொள்ளுகிறது. அவர்கள் ஓடி
எப்படி ஒளிந்து கொள்ளுகிறார்கள் என்பதைத்தான் நம் விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஆனால் நம்முடைய பாதுகாவலர் யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது அவர் அந்த பயத்தை வெற்றி கொண்டவராக இருந்தார் என்பதை நாம் விவிலியத்திலே 2 நிகழ்வுகளில் நாம் பார்க்க முடியும். லூக்கா நற்செய்தியிலே அதிகாரம் 9 பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு எருசலேம் நோக்கிய தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார். பாடுகளை நோக்கிய தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறார். வழியிலே ஒரு சமாரியர் ஊர் வருகிறது. அங்கே அந்த சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே இந்த பெரிய யாக்கோப்பு சந்தியாகப்பர் கடும் கோபம் கொள்ளுகின்றார். அவர் தைரியம் மிகுந்தவராக ஆண்டவரிடத்திலே கேட்கிறார், என்னுடைய ஆண்டவரை, இந்த இயேசுவை, புதுமைகள் செய்கிறவரை, மெசியாவை, அற்புதமானவரை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி இருக்கலாம்? ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று இயேசுவிடத்திலே கேட்பார். ஆக இந்த சமாரியர்கள் இயேசுவை அனுமதிக்காத பொழுது இவர் மிகுந்த தைரியம் கொண்டவராக இவர்களை அழித்து விடவா என்கிற அளவுக்கு அவர் வீரமாக பேசுகிறதை காணுகிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் கூட நாம் பார்க்க முடியும். மத்திய நற்செய்தி அதிகாரம் 20 பார்க்கிற பொழுது யாக்கோப்பு யோவானினுடைய என் தாய் இயேசுவிடத்திலே வருகிறார். வந்து அவரிடத்திலே, என்னுடைய பிள்ளைகளில் இந்த இருவரில் ஒருவர் வலப்புறமும் ஒருவர் இடப்புறமும் அமர்வதற்கு நீர் அருள் கூட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இவரிடத்திலே கேட்பார், நான் குடிக்க போகும் கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா என்று கேட்பார். உடனே யாக்கோப்பு என்ன சொல்லுவார்? ஆம், நாங்கள் குடிக்க முடியும் என்று சொல்லுவார். ஆக நான் குடிக்க போகும் கிண்ணத்தில் என்று சொன்னால் நான் குடிக்க போகிற அந்த துன்ப கிண்ணத்தை நீங்கள் பருக முடியுமா? நான் சித்திரை விதைப்பட போகிற அந்த கிண்ணத்தை, அல்லது நான் குருதி சிந்த வேண்டிய அந்த சூழலை, அல்லது நான் தனித்து விடப்படுகிற சூழலை, அல்லது நான் பாடுகள் பட வேண்டிய அந்த துன்பமான கிண்ணத்தை உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்கிற பொழுது யாக்கோப்பு துணிவோடு தைரியத்தோடு ஆம், எங்களால் முடியும் என்று சொல்லுகின்றார். அதனால் தான் விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை இடியின் மக்கள் என்று இவர்களை அழைக்கிறதை காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த தைரியம், துணிவு இந்த யாக்கோப்புக்கு இருந்த காரணத்தினால்தான் யாக்கோப்பினுடைய பணிகளிலே நாம் பார்க்கிற பொழுது இயேசுனுடைய இறப்பிற்கு பின்பாக அவர் உறுதியான நம்பிக்கை கொண்டவராக, வீரமும் நம்பிக்கையும் ஒருங்கே அமைய பெற்றவராக அவர் பல இடங்களுக்கு சென்று போதிக்கின்றார். ஸ்பெயின் நாட்டிலே சென்று அவர் சிறப்பாக போதிக்கிறார். அவருடைய பிரார்த்தனையை கேட்டாலே அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவாக தெரியும் இல்லையா? ஸ்பெயின் நாட்டிலே சென்று அங்கிருந்த யூத மக்களுக்கு போதிக்கிறார். அங்கே இருக்கிற இபெரியன் தீபகற்பத்திலே அவர் போதிக்கின்றார். அஸ்கோரியஸ், காஸ்டில்லா, அரகோன், இதெல்லாம் படித்து நமக்கு புரியாது, மண்டையில் நிற்காது. இந்த ஊர்களெல்லாம், இந்த நாடுகளெல்லாம் சென்று அவர் போதிக்கிறார் என்பதை நாம் காணுகின்றோம். அதற்கு பின்பாக அந்த அன்னை மரியாளுடைய காட்சியையும் கூட இவர் பெற்றுக்கொண்டார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இவர் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது அங்கே எதிரிகள், விரோதிகள் இவரை அறிவிக்க விடாமல் இவர்களுக்கு துன்பம் கொடுக்கிற பொழுது, இவர் சோர்ந்து போகிற பொழுது அங்கே அன்னை மரியாளுடைய காட்சி இவருக்கு கிடைக்கிறதை காணுகிறோம். பாரம்பரியத்தினுடைய தகவலின்படி கிபி 40ஆம் ஆண்டிலே ஜனவரி 2ஆம் தேதி இபெரியன் பகுதியிலே இப்போ நதிக்கரையிலே இவர் போதித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஸ்பெயின் நாட்டின் வடபகுதியில் உள்ள சரகோசா என்ற இடத்திலே ஒரு தூணில் நின்று மரியாள் இவருக்கு காட்சி தந்ததாக நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். நீ தொடர்ந்து உன்னுடைய பணியை செய்து கொண்டே இரு, உங்களை எப்பொழுதும் நான் பாதுகாப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று உடனிருப்பை அன்னை மரியாள் அவருக்கு தந்ததாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த தைரியம், துணிவையும் கொண்ட சந்தியாகப்பர் இன்றைக்கு அந்த தைரியத்தையும் துணிவையும் எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பயம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன சொல்? பயம். அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? அபயம். அபயம் தேடுகின்றவர்களாக யாரிடத்திலே அவர் பயத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளிடத்திலே சரணாகதி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை யாக்கோப்பு நமக்கு சொல்லித் தருகிறார். யாக்கோப்பு அந்த சமாரிய ஊரை அழிப்பதற்கு விண்ணகத்திலிருந்து கந்தகத்தை பொழிய செய்யவா என்று கேட்டார் என்று சொன்னால் இது அவரால் ஏறுகிற காரியமா? யாக்கோப்பரால் நிகழ்த்த முடிகிற காரியமா? எந்த தைரியத்திலே அவர் சொன்னார் என்று சொன்னால், இயேசு என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், இயேசுவுடைய சீடராக நான் இருக்கிறேன், இயேசுவிடத்திலே நான் தஞ்சம் புகுந்திருக்கிறேன், இயேசுவினுடைய பாதத்திலே நான் என்னை சரணாகதியாகிற பொழுது இந்த இயேசுவால் என்ன எதுவும் செய்ய முடியும் என்கிற தைரியமும் நம்பிக்கையும் அவரிடத்திலே ஊற்றெடுக்கிறதை காணுகிறோம். அவர் சரகோசா நதிக்கரையிலே இந்த அன்னை மரியாளுடைய காட்சியை பெற்றுக்கொண்டு மீண்டும் துணிவோடு நற்செய்தி அறிவித்தார் என்று சொன்னால்
இந்த அன்னை மரியாளும் அவருடைய மைந்தர் இயேசு கிறிஸ்துவும் என்னோடு இருக்கிறார்கள். அந்த அன்னை மரியாளிடத்திலும் அந்த இயேசுவிடத்திலும் அவர் தன்னை சரணாகதியாக்குகிற பொழுது அவர் பயத்தை வெற்றி கொண்டவராக இருந்தார். அவரிடத்திலே நம்பிக்கையும் துணிவும் பிறக்கிறதை காணுகிறோம். அவருடைய வாழ்க்கையின் இறுதியிலே அந்த ஏரோது அரசனால் கிபி 42ஆம் ஆண்டிலே ஏரோது அக்ரிப்பாவால் அவர் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார் என்று சொன்னால், திருத்துதர்கள் முதல் மறைசாட்சியாக வேத சாட்சியாக அவர் கொல்லப்பட்டார் என்று சொன்னால், இந்த இயேசு என்னோடு இருக்கிற பொழுது எந்த சாவும் மரணமும் கூட எனக்கு பயத்தையும் கலக்கத்தையும் கொடுக்க முடியாது என்கிற தைரியம் அவரிடத்தில் இருக்கிறதை காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நீ சந்தியாகப்பரை பாதுகாவலராக கொண்டிருக்கிற நாம் துணிவோடு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளிடத்திலே நம்மை சரணாகதியாக ஆக்க வேண்டும் என்பதை தான் சந்தியாகப்பர் நமக்கு சொல்லித் தருகிறார். பல நேரங்களில் இந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்றதில்லை. எப்பொழுது இந்த கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோமோ, நிச்சயமாக நம்மிடத்திலிருந்து பயமும் கலக்கும் தீர்ந்து போகும் என்பதுதான் வாழ்க்கை பாடம் நமக்கு உணர்த்துகிற உண்மையாக இருக்கிறது. சிறு வயதில் இருக்கிற பொழுது எங்களுடைய ஊரில் இந்த வீட்டை தாண்டி தோட்டத்துக்கு போனால் இடையில குளம் இருக்குது. அந்த கடகுளம் தான் என்னுடைய சொந்த ஊர். அங்கே அந்த குளத்தை தாண்டி தான் எங்கள் தோட்டத்துக்கு போனோம். ஒத்தையில் தோட்டத்துக்கு போனோன்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்கும். எல்லாருக்கும் உள்ள பயம், ஐயா இந்த தோட்டத்தை தாண்டி எப்படி போகிறது, இதை காடுகளை தாண்டி எப்படி போகிறது. உடனே எங்கள் அம்மா பிரகாசி சொல்லுவாங்க, மகனே நீ பயப்படாத, இயேசுவேன்னு சொல்லிட்டு போ, உனக்கு பயம் இருக்காது அப்படி சொல்லுவாங்க. நானும் இயேசுவேன்னு சொல்லிட்டு போவேன். உண்மையாகவே எனக்கு பயமே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த கடவுளுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்கிற நம்பிக்கை, தைரியம், துணிவு அப்பொழுது ஏற்படுகிறது. நான் என்னுடைய முதல் பங்கில் இருக்கிற பொழுது அங்கே சொல்லுவாங்க, ராத்திரி நேரத்தில் நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிடாதீங்க, அங்கே கள்வர்கள் உண்டு, அல்லது உங்களை தாக்கிடுவாங்க. அந்த இன்னும் சிந்தாமணியில் இருக்கும்போது இன்னும் நிறைய கதைகளை சொல்லுவாங்க. அங்கே இப்போ சப்ஸ்டேஷனில் பூசை 9 மணிக்கு 9:30 தான் முடியும். ராத்திரி நீ கவனமாக வாங்க, இடையில இதுலையும் நின்றாதீங்க, பேய் தோல்ல இருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், இயேசுவேன்னு சொல்லிட்டு போ, உனக்கு பயம் இருக்காது. இயேசுவேன்னு சொல்லிட்டு போ, உனக்கு பயம் இருக்காது. பயம் இல்லை, எந்த சூழ்நிலையும் பயமே ஏற்படலை. ஏனென்று சொன்னால் இந்த கடவுளுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிற பொழுது எனக்கு துணிவும் தைரியமும் நம்பிக்கையும் பிறக்கிறது, ஆற்றல் பிறக்கிறது என்கிற நம்பிக்கை. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பலருக்கு இந்த அனுபவம் இருக்கலாம். நைட்டு தூக்கம் போகும்போது சிலருக்கு கனவு வரும் இல்லையா? அதுவும் குறிப்பாக சில நேரங்களில் கள்ளையும் கனவு வரும். நம்ம எல்லாரும் துரத்துவாங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம மட்டும் மாட்டிக்கிடுவோம். இப்படிலாம் கனவு பலருக்கு வரும் இல்லையா? நைட்டு முழிச்சு உட்காந்துருப்போம். எனக்கும் இதே கனவு வந்தது. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சுற்றி வரைக்கும் சிலுவை போட்டுட்டு பாடு, உனக்கு கனவு வராதுன்னாங்க. நானும் அதை நம்பி சுற்றி வர சிலுவை போட்டு வந்தேன். எனக்கு கனவு வரல. ஏனென்று சொன்னால் இயேசு என்னோடு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை, கடவுளுடைய பிரசன்னம், அவருடைய உடனிருப்பு என்னோடு இருக்கிறது என்று நாம் எப்பொழுது நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது இந்த துணிவும் தைரியம் நமக்கு ஊற்றெடுக்கும் என்பதை புனித யாக்கோபு நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நாமும் இந்த இறை பிரசன்னத்தின் மீது இயேசு என்னோடு இருக்கிறார் என்கின்ற உண்மை மீது நாம் நம்பிக்கை கொள்வதற்கு சந்தியாகப்பர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த நம்பிக்கையை நாமும் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை நாம் ஊட்டுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்பிக்கையெல்லாம் இன்னைக்கு செதஞ்சு போச்சு. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கையில் கொடுக்கல, மொபைலை கையில் கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம கோயிலுக்கு வாங்க நீ பிள்ளைகளை நம்ம வர வைக்கிறது இல்லை. மாறாக என்ன செய்கிறோம், வீட்டில் உட்காந்து ஸ்டடிக்கு போ, டியூஷனுக்கு போ, அதுக்கு படி, இதுக்கு படி. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நமக்கு என்ன வேணும்? கடவுள் வேணும். கடவுள் என் கூட இருக்கணும். எக்ஸாம் எழுத போகிறோம், தேர்வு எழுத போகிறோம், கடவுள் என் கூட இல்லைன்னு சொன்னால், என் கையை பிடிச்சி கடவுள் எழுதலைன்னு சொன்னால் அதுக்கு பரீட்சையில் நாம் தேர்ச்சி பெற முடியாது. கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது எல்லாம் இயலும். கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது என்னால் எந்த காரியத்தையும் சாதிக்க இயலும் என்கிற துணிவை, நம்பிக்கை இந்த யாக்கோபு நமக்கு கற்றுத்தருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாரம்பரியமிக்க இந்த சொக்கன் குடியிருப்பு ஊரிலே இந்த நம்பிக்கையை பாரம்பரியமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கடத்தவில்லை என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம துரோகம் செய்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நம்ம சாத்தானத்தில் ஒப்படைக்கிறோம், இயேசுடைய பராமரிப்பில் நம்ம ஒப்படைக்கல. அன்பிற்குரியவர்களே, இந்த சந்தியாகப்பருடைய பாதுகாவலிலே வாழுகிற நாமும் இயேசு என்னோடு இருக்கிற பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை என்கிற துணிவை, இந்த நம்பிக்கை சந்தியாகப்படது பெற்றுக்கொள்வோம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த துணிவை கொடுப்போம். இன்னைக்கு பரிச்சைன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது. ஏன்னா நிறைய படிக்க வேண்டியது. அன்னைக்கு தான் அதிகமாக கோயிலுக்கு போகணும். அன்னைக்கு தான் கடவுளுடைய துணை நமக்கு அதிகமாக தேவை இல்லையா? இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகள், இன்னைக்கு எனக்கு பரிச்சை, அதனால் நாங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு என்னமோ படித்து நிறைய கிழிச்சிறது போல. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நம்பிக்கையை ஊட்டுங்கள். கடவுளை கையோடு அழைத்து செல்லுங்கள். காலையில் பூசைக்கு வந்துட்டு
அந்த நற்கருணையாளரை எடுத்துட்டு அந்த நற்கருணையாளரோடு கூட போகும்போது நம்ம தனியா போகலையா இல்லையா? நம்ம கூட இயேசு வரார். இந்த நம்பிக்கை பிள்ளைகளுக்கு கொடுங்க. இயேசுவை கூட்டிட்டு போங்க. இயேசுவின் பக்கத்தில் வச்சிரு. இயேசுடைய நாமத்தை உச்சரி. இயேசுடைய உடனிருப்பை உணர்ந்துகொள் என்கிற நம்பிக்கையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு புனி சந்தியாகப்பர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பிற்குரிய பிள்ளைகளே, புனி சந்தியாகப்பரிடமிருந்து இந்த துணிவையும் நம்பிக்கையும், இயேசு என்னோடு இருக்கிற பொழுது என்னால் எதையும் செய்கிற ஆற்றல் உண்டு. பவுலடியார் பிலிப்பியர்களை திருமடலை சொல்லுவார், எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்கிற ஆற்றல் எனக்கு உண்டு என்று சொல்வார். ஆக இயேசு என்னோடு இருக்கிற பொழுது எதையும் செய்கிற ஆற்றல் எனக்கு உண்டு என்கிற நம்பிக்கையிலே புனி சந்தியாகப்பரின் வழியிலே நாம் வளர்வதற்குரிய அருளை ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகப்பரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமை ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே
என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக எந்நாளும் காத்திடுவார், கண்ணாக எந்நாளும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார், திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார், திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். சகல தகப்பன்மார்களிலும் அன்புள்ளவர் அன்புக்குரியருமாகிய திவ்ய சேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறோம். தேவரீர் ஆனந்த பட்சத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிசுவாசத்துக்கும் நன்றி கெட்ட பாவ துரோகங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்களின் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றி அறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோ சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உம்மை விசுவசியாதவர்க்காகவும் உம்மை ஆராதிக்க
நம்பாதவர்க்காகவும் உம்மை நேசியாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன், உமது மன்னிப்பை கேட்கிறேன். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய ஒழுங்கு முறைகள் அனைத்தும் புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட்சாதனத்தில் உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைசில் அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய 3ஆம் நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நவ நாளின் 3வது நாள் ஆகிய இன்று
நமக்கு நல்லதொரு இறை சிந்தனையை கொடுத்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை பெற்று தந்தவர்கள் அருட்தந்தை செல்வராயர் அவர்கள். பூச்சிக்காடிலே தற்போது பங்கு தந்தையாக இந்த ஜூன் மாதம் முதல் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இதற்கு முன்னால் என்னுடைய சொந்த ஊர் அழகப்பபுரத்தில் 5 ஆண்டுகள் சிறப்பாக பங்கு தந்தையாக பணியாற்றியவர்கள். என் மீதும் என்னுடைய குடும்பத்தினர் மீதும் தனிப்பட்ட அன்பு உடையவர்கள். எனவே இன்று நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகிறது நமக்காக சிறந்த இறை சிந்தனைகளை கொடுத்து நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்று தந்த நம்முடைய பாசமிகு தந்தை செல்வராயர் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பாசமிகு புனித சந்தியாகப்பரை பற்றி பெரிய வியாகப்பராக விவிலியத்தில் வருகின்ற எல்லா வியாகப்பர்களையும் நம்முடைய கண் முன்னால் கொண்டு வந்து எவ்வாறு இவர் சிறப்பு இடத்தை பெறுகிறார் என்பதை மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். தைரியத்திற்கு இலக்கணம் யாரு? நம்முடைய புனிதர், இடியின் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள். எனவே தைரியமாக எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள். கடைசியில் இயேசுவுக்காக முதல் வேத சாட்சியாக திருத்தூதர்களில் தன்னுடைய உயிரை கொடுத்தவர். ஆக அப்படிப்பட்ட பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரரை பற்றி பயம் நம்முடைய வாழ்வில் எவ்வாறு நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறது, இயேசுவின் பெயரால் நாம் நம்முடைய பயத்தை போக்க முடியும் என்பதை மிகவும் அழகாக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம எதுக்கு பயப்படுறோம், எதுக்கு பயப்படலை சொல்லுங்கள் பார்ப்போம். எதுக்கு பயப்படுறோம்? என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது செய்கிறதுக்கு பயப்படுறோம், கெட்டது செய்கிறதுக்கு தைரியமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக. இன்று தவறு செய்வதற்கோ குற்றம் செய்வதற்கோ அல்லது பாவம் செய்வதற்கோ நாம் பயப்படுவதில்லை. ஆனால் அதற்கு நாம் பயப்பட வேண்டும். ஆனால் எதற்கு பயப்படக்கூடாதோ அதற்கு பயப்படுகிறோம். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை சந்திப்பதற்கு, பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நாம் தைரியமாக செயல்பட வேண்டும். ஆனால் அதற்கு பயப்படுகின்றோம். தேவையில்லாத பல காரியங்களை கற்பனையால் நாம் நம்முடைய கற்பனை வளத்தை அதிகரித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். தந்தை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இயேசுவினுடைய நாமம் நம்முடைய பயத்தை போக்கும். ஆனால் இன்றைக்கு பல நேரங்களில் நாம் தவறு செய்வதற்கு துணிந்து நிற்கின்றோம், தைரியமாக இருக்கிறோம். இப்போ கூட நான் ஒரு விஷயமாக உள்ளே போயிருந்தேன். 2 மாணவர்கள் கல்லூரியில் படிக்கிறார்களா அல்லது பள்ளியில் படிக்கிறார்களான்னு தெரில, அங்கே உட்காந்து புகை பிடிச்சிட்ருக்குறாங்க. இங்கே அருமையான வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது, இறை சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, எங்கே படிக்கிறாங்க அல்லது எந்த காலேஜில் படிக்கிறாங்கன்னு தெரியாது. என்னை பார்த்த உடனே அப்படி ஓடுறான். இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறிய வயதில் எதை செய்யக்கூடாதோ அதை துணிந்து செய்கின்ற அளவுக்கு தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நல்லதை செய்வதற்கு ஆலயத்திற்கு வருவதற்கு பாருங்க வெட்ட வெளிச்சமாக இருக்குது. எத்தனை மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். யதார்த்தமாக நம்முடைய ஆலயத்திற்கு வரலாம், நம்முடைய ஆலய வளாகத்திற்கு வரலாம். இந்த இடத்தை புனிதமாக நாம் மாற்றியிருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து அவர்கள் படிக்கின்ற பொழுது தங்களுடைய வாழ்வின் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். நானும் சரி, தந்தை அவர்களும் சரி, நீங்கள் பெரியவர்களும் சரி, ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு பக்தியோடு விழிப்போடு நாம் இந்த இடத்தில் நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டிருந்தோம். இன்றைக்கி எவ்வளவு உயர்வான இடத்தில் ஆண்டவர் இயேசு நம்மை வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள், தவறு எங்கே இருக்கிறது? இன்றைக்கி பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய துணிவில்லை. இன்றைக்கி பல நேரங்களில் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு துணிவில்லை, பயப்படுறாங்க. எதுவும் பண்ணிவிடுவானோ. ஏன்னா நம்முடைய சட்டமும் அப்படி இருக்கிறது, நம்முடைய சமூகமும் அப்படி இருக்கிறது. பயந்து இன்றைக்கி பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, நம்முடைய பிள்ளைகளை தண்டிப்பதற்கு, அன்போடு அவர்களை வளர்ப்பதற்கு நாம் இன்று தவறிக்கொண்டிருக்கின்றோம். பொறுப்பை யாரெல்லாமோ தட்டி கழித்து கொண்டிருக்கின்றோம். சமூகத்தின் மீது வீணான பழியை சுமத்தி கொண்டிருக்கிறோம். அரசியல்வாதிகள் அல்லது அரசு அல்லது மற்ற அதிகாரிகளிடம் நாம் நம்முடைய தவறை, நாம் நம்முடைய செயல்பாட்டை நாம் வைத்துவிட்டு அவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். சிறிய வயதிலிருந்தே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இறை பக்தியையும் ஒழுக்கத்தையும் நாம் ஊட்டி வளர்க்கிறோமா? பார்த்து பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுக்குறோமே, பார்த்து பிள்ளைகளுடைய அன்பின் வழியாக அவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கு வேண்டிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா?
இறை பக்தி அது கண்டிப்பாக மிக மிக முக்கியமான ஒன்று. இறை பக்தி, இறை அனுபவம் நம்மை நிச்சயமாக நல்லவர்களாக வளர்த்தெடுக்கும், பிற்காலத்தில் நம்மை சிறந்தவர்களாக உருவாக்கும். சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்வு எங்கே சென்று கொண்டிருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. வேதனையோடு சொல்கிறேன், இன்னைக்கு பார்த்த ஒரு அனுபவத்திலிருந்து இதை மாதிரி நிறைய பார்த்துருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை, பார்த்துருக்கிறேன். என்ன செய்கிறது என்று தெரியல. யாரை குறை சொல்வது? வெகு எளிதாக சமூகத்தை சொல்லிவிடுகிறோம், அரசை சொல்லிவிடுகிறோம். அவன் அதை திறந்து வச்சிருக்கான், இதை திறந்து வச்சிருக்கான், எல்லாம் நமக்கு எளிதாக கிடைக்கிறது என்று சொல்லி சமூகத்தையும் அரசையும் நாம் சுட்டி காட்டி நம்முடைய தவறிலிருந்து நாம் தப்பித்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த பெற்றோரை, பெரியவர்களை, நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற பொழுது அன்போடு சுட்டி காட்டுங்கள். அவளுடைய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்க வேண்டும், அவளுடைய எதிர்காலம் வளமையானதாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுது வளமையாக சிறப்பாக வாழ்வார்கள் என்று சொன்னால், இறை நம்பிக்கையோடு கூடிய ஒழுக்கத்தில் கல்வி பயிலுகின்ற பொழுதுதான் அவர்கள் சிறந்தவர்களாக உருவாக முடியும். எனவே தயவு செய்து பெற்றோர்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அல்லது கல்லூரிக்கு போயிட்டு வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய சமூகத்தை, நம்முடைய ஊரை, நம்முடைய பங்கை சிறந்த பங்காக, எல்லோருக்கும் முன்மாதிரியான ஒரு பங்காக உருவாக்குவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். வீட்டில் நல்லதை பேசுவோம், நல்லதை பேசுவோம், மற்றவர்களை பற்றி நல்லதை சொல்லுவோம். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் நல்லதையே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அடுத்தவர்களை பற்றி குறை சொல்வதோ புரணி பேசுவதோ, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் செய்த தவறுகளை எப்பொழுதும் சுட்டி காட்டிக்கொண்டு அவர்களை புண்படுத்தி கொண்டிருப்பதோ நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும், நம்முடைய சந்ததியை பாதிக்கும், நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும். நம்முடைய குடும்பத்தில் நல்லதை விதைப்போம், நல்ல சிந்தனைகளை உருவாக்குவோம், நல்லதை பேசுவோம். நம்ம உள்ளத்துக்குள்ள 1000 இருக்கலாம், மற்றவர்களை பற்றி, பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி, குருக்களை பற்றி, கண்ணீரலை பற்றி, அரசை பற்றி பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நல்லதையே பேசுவோம், நல்லதையே பேசுவோம், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். நிச்சயமாக அது நம்முடைய பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுக்கும், அவருடைய எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, நவநாளின் 3வது நாளில் இருக்கிறோம். தைரியத்திற்கு பெயர் போன இடியின் புதல்வர்கள் என்று கருதப்பட்ட நம்முடைய பாசமிகு புனித யாகப்பர் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சந்ததிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சமூகத்திற்காக, நம்முடைய ஊருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக இறைவனிடம் பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விழாவை நாம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, சிறப்பானதாக, அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வோம், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் தவிர்ப்போம். அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை அன்போடு கண்டித்து திருத்துவோம். எது சிறந்தது என்பதை அவர்களுக்கு கொடுப்போம். நல்லவர்களை பற்றியே பேசுவோம், நல்ல தலைவர்களை பற்றி பேசுவோம், நம்முடைய குடும்பத்தில் நல்லதை விதைப்போம், அதன் மூலம் சிறந்த சமூகத்தை உருவாக்குவோம் என்று அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், வளமோடு வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு புனித சந்தியாக நமக்கு துணையாக இருக்க வேண்டும். நம்முடைய பங்கு மற்ற பங்குகளை விட முன்மாதிரியான பங்காக, சிறந்த பங்காக உருவாக்குவதற்கு நானும் சரி, நீங்களும் சரி இணைந்து செயல்படுவோம். ஒருவருக்காக ஜெபிப்போம். நன்றி. நாளை காலை திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடியவர்கள் அமலோற்ப மாதா சபையை சார்ந்தவர்கள் மற்றும் நம்முடைய ஊரில் இளம்பெண்கள். தயவுசெய்து பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைப்போம், தைரியமாக அனுப்பி வைப்போம். கோயிலுக்கு வர்றதில்லை, எந்த தவறும் கிடையாது, தைரியமாக அனுப்பி வைப்போம். அதனால் அமலோற்ப மாதா சபையில் அத்தனை பிள்ளைகளும் அதே போன்று அத்தனை இளம்பெண்களும் நாளைக்கு தவறாமல் திருப்பலியில் பங்கெடுத்து உங்களுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபியுங்கள், நிச்சயமாக ஆண்டவருடைய அருள் துணை நமக்கு கிடைக்கும். நன்றி. எங்கள் பாதுகாவலரே, புனித யாகப்பரே, எங்கள் பாதுகாவலரே, புனித யாகப்பரே, இன்றுமை பணிந்தோம் வரமருள் வீரே, இன்றுமை பணிந்தோம் வரமருள் வீரே, எங்கள் பாதுகாவலரே, புனித யாகப்பரே, இன்பத்திலும் துன்பத்திலும் இணை
போது அன்றொரு நாள் மலை மீது தெய்வ அழகுடன் இயேசு விளங்கிய போது கண்களினாலே திருக்காட்சி கண்டு கழித்தவர் மூவருள் நீரொரு சாட்சி எங்கள் பாதுகாவலரே புனித யாகப்பரே. பின்னொரு நாள் பொழில் மேனி அவர் பெருந்துயராலே வருந்துதல் காண பின்னொரு நாள் பொழில் மேனி அவர் பெருந்துயராலே வருந்துதல் காண சென்றிடும் பேருதனை கொண்டு அன்பு செய்தவராதலின் வான் புகழ் உண்டு எங்கள் பாதுகாவலரே புனித யாகப்பரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.